வணக்கம் நண்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பலன்கள். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது அவ்வளோவா சரியில்லை. குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாகவே இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்லேயே வேலை செய்யுது. அது தவிர இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுதும் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. சுப கிரகங்கள் சுபத்தன்மையோடு வேலை செய்யுது, அசுப கிரகங்கள் முழு அசுப பலத்தோடு வேலை செய்யுது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது பொதுவான வகையில் கொஞ்சம் ஒரு சுணக்கமான மாதமாக தான் இருக்கும். குறிப்பாக எதிரும் புதிருமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ரெண்டு தரப்புகள் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு தரப்பினருமே தன்னுடைய நியாயத்தை வாதிக்கிட்டே இருப்பாங்க. சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தவிர உடல்நல விஷயங்கள் அப்படிங்கிறதுலையும் பொதுவான வகையில் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சின்ன சின்ன விஷயங்களை என்னென்னா உடம்பு இப்படி படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும். இப்போது பிரிஸ்காலாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வேலை செய்ய விடாமல் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உடல்நல விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிரகணம் வேற வருது. இந்த வருட கிரகணம் கண்டிப்பாக கிரகண பாதிப்புகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அதை பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த கிரகண அமைப்புகள் இருக்கிறதுனால அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது கிரக நிலைகள் பெருசாக எதுலேயும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது போக சீதோஷ்ண அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். இயற்கை சீற்றங்களே பார்த்திங்கன்னா அந்த புயல் அடிக்கிறது அல்லது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வியாதிகள், ஆஸ்மா தொந்தரவுகள் போன்ற விஷயங்கள், அது போக சூறாவளி காற்று, புயல் காற்று, காற்றினால் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பு அபாயம், கடலோர பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய காற்று மண்டலங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும். ஸோ அது சார்ந்த இடங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. தவிர ரிஷப ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நீச்சகதி அடைகிறாங்க. வக்ரச்சனியினுடைய பார்வை வேறு ராசி அதிபதிக்கு இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் உள்ளுக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களை என்ன தான் டம்ப் பண்ணாலும் நீங்கள் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எல்லா விஷயங்களும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவீங்க. பட் இதனால் உடல் சோர்வுகள், உடல் அலைச்சல்கள், மன அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜென்ரலாகவே ராசிநாதன் நீச்சம் அடைகிறாங்க, வலு இழக்கிறாங்க அப்படின்னாலே இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இயல்பாகவே வர செய்யும். எந்த ஒரு காரியத்திலையுமே அவசரம் அப்படிங்கிறது காட்ட முடியாது. காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லாத்தையும் டீல் பண்ணி ஆகணும். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் மனமானது ஒரு வெறுமை ஸ்தானத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படித்தான். காரியம் பார்க்கல போய்கிட்டு இருக்கும். ஆனாலும் ரிஷபராசிக்காரங்க என்னமோ சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக சத்தமெல்லாம் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சமீபகாலமாகவே ரிஷபராசியினுடைய நிலை அப்படிங்கிறது அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசினாலும் ரொம்பவுமே வலுவிழந்த நிலை செயல்படுறாங்க. அது பத்தாதுக்குன்னு இந்த வக்ரச்சனியினுடைய பார்வை ராசிக்கும் இருக்குது, ராசி அதிபதிக்கும் இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமாகத்தான் இருக்கும். வழக்கமான விஷயங்கள் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். ஆனால் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது புதிய காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஏதோ ஒரு குறைச்சலையும் இழுபறியான சமாச்சாரங்களையும் கொடுத்துட்டு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே நடக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையுமே முழுமையாக ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்லங்கன்னு மாறி போய்கிட்டே இருக்கும். அந்த பரஸ்பரமான புரிந்துணர்வு அப்படிங்கிறது கிடைக்காமல் போயிடும். ஒரு சரியான நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் புதிய ஆட்கள்கிட்ட சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அல்லது புதிய விஷயங்கள் காரியங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க இதெல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கங்க. அண்ட் வாக்குத்தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவீங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாகவே நீங்களே அறியாமலே ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிடுவீங்க. அது உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கோ மன சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஸோ பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானம் என்பது தேவை.
இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் மற்றவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த டைம் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை ரொம்பவுமே டென்ஷன் ஆகும். மற்றவங்களை ஏதாவது எதிர்பார்த்து ஏதாவது காரியத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே இழுத்தடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தும். இதனால் கூட வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் காரசாரமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் குடும்ப நிலை அப்படிங்கிறதே கொஞ்சம் ஏற்குமாறாகத்தான் போய்கிட்டு இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு சலனத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். என்னதான் எல்லாமே நல்லா இருந்தாலும் என்னமோ சம்திங் சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குது, இவங்க பண்ணுறது பிடிக்கல, அவங்க செய்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களாகவே போய்கிட்டு இருக்கும். அதே போல் குடும்ப காரியங்கள் ஏதாவது எடுத்து செய்கிறது அப்படின்னாலும் நல்ல விஷயங்களுக்காக நல்ல காரியங்களுக்காக தான் செயல்படுவோம். ஆனாலும் அதில் அலைச்சல் தரக்கூடிய நிலைகள், குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகளுக்கெல்லாம் ஒரு அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் மாதத்தின் முற்பகுதியில் நல்லாயிருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக பெற்றோர்கள் வகையில் சிலருக்கெல்லாம் ஈகோ பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகும். பார்த்து இருந்துக்கோங்க. உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான். பெரும்பாலும் உடன்பிறப்புகள் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. அதாவது இங்கே நெகட்டிவாக எதையும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாம் தேவைக்காக தான் நடக்குது. ஆனால் அது நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இது ஏதோ ஒன்று குடைச்சல் கொடுக்குற மாதிரியே விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கும். ஸோ அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் பட்டும்படாமல் துட்டும்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ண செய்வாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவும் இருக்காது. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் காலதாமதமாக தான் இருக்கும். வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா என்னமோ தொலைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மனசில் ஒரு திருப்தி, அமைதி, சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நபர் போல் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் இப்படி இருக்கோன்னா அவங்களும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி எல்லாம் ஒரு டம்ப்பான நிலையை கொடுக்குது. ஸோ அந்த கணவன் மனைவி உறவுகளில் அந்த புரிந்துணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிச்சுக்கலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வேலை செய்யும். அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் தான் மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பட் அதே நேரம் காரியம் அப்படின்னு வரும்பொழுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அலைச்சல், டென்ஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்களும் அது பிரதிபலிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி குழந்தைகளுடைய நிலை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் செயல்படுது. எதுவாக இருந்தாலும் எல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஓகே தான். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுக்கு அவங்களுடைய முயற்சிகள், உழைப்புகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. மாணவர்கள் இயற்கையாகவே கொஞ்சம் சுணக்கமாக தான் இருப்பாங்க. அவங்களாக முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ராசிநாதன் ஒழுவிழந்த நிலையில் தான் இருக்காங்க. அதனால் ஜென்ரலாக உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் நெஸ்க்குன்னு இருக்க தான் செய்யும். பார்த்து இருந்துக்காங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். பெருசாக இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் ஒரு சீரான வகையில் போகும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியாது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிதானம் தேவை. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமாகவே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஏதோ ஒரு வகையில் விரைச்செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதாவது சேமிக்க முடியாத தடைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஸோ இந்த காசு பண்ண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. சொத்து சுகங்கள், வாகன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூச்சல் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது பழமொழி. ஸோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சுணக்க நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ரிஷபராசிக்காரங்க பேச்சுவார்த்தைகள் சங்கடம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டாங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.